வணக்கம். வெல்கம் டு பாசிட்டிவ் மிஷன் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். விடாமுயற்சி அஜித் சார் கிட்ட இருந்து நாம கத்துக்க வேண்டிய 7 பாடங்களை தான் இந்த பதிவுல பார்க்க போறோம். இந்த விடாமுயற்சி அப்படிங்கிற பேருக்கு பக்காவா பொருந்துற ஒரே மனுஷன் நம்ம அஜித் சார் மட்டும்தான். அஜித் சாரே ஒரு நல்ல நடிகர் மட்டும் இல்லைங்க, ஒரு உத்வேகத்தின் அடையாளம் தான் நம்ம சொல்லணும். திரையுலகத்துல எந்த பின்புலமுமே இல்லாம நுழைஞ்சி தனது கடினமான உழைப்பாலும் திறமையாலும் தன்னம்பிக்கையாலும் இன்னைக்கும் தமிழ் சினிமாவோட உச்ச நட்சத்திர நடிகமா ஜொலிக்கிறவர் தான் நம்ம அஜித் சார். அவருடைய வாழ்க்கை நமக்கு பல பாடங்களை கத்துக் கொடுத்தாலும் தோல்வியை கடந்து எப்படி ஒரு மனுஷன் வாழணும் அப்படிங்கறதையும் எளிமையான வாழ்க்கை எப்படி வாழணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிளா வாழ்றவர் தான் அஜித் சார். அஜித் சாரை பத்தி நம்ம சொல்லணும் அப்படின்னா இவர் மே 1 பிறந்தாரு அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். தென்னிந்திய தமிழ் திரைப்பட நடிகரா இருக்காரு. இவர் காதல் கோட்டை, காதல் மன்னன், வாலி, அமர்கலம், தீனா, பூவெல்லாம் உன்வாசம், வில்லன், அட்டகாசம், வரலாறு, கிரீடம், பில்லா, அசல், மங்காத்தா, பில்லா 2ன்னு எக்கச்சக்க படங்களை நடிச்சு தள்ளியிருக்காரு. இவரோட ரசிகர்கள் இவரை தலனும் அல்டிமேட் ஸ்டாரனும் ஏகேனும் ஆசையா கூப்பிடுறாங்க. இவர் நடிப்புல மட்டும் இன்ட்ரெஸ்டா இல்ல, கார் பந்தயத்திலும் செம இன்ட்ரெஸ்ட் காட்டிட்டு இருக்காரு. ஃபோர்ப்ஸ் பத்திரிகை வெளியிடக்கூடிய இந்தியாவுடைய புகழ்பெற்ற மனிதர்கள் லிஸ்ட்ல 2012 இவர் 61வது இடத்தை பிடிச்சிருந்தாரு. அதுக்கப்புறம் 2014 10 இடங்கள் முன்னேறி 51வது இடத்தை பிடிச்சிருந்தாரு. மேலும் 2013 வருஷத்துல கூகுள்ல அதிகம் தேடப்பட்ட தென்னிந்திய திரைப்பட நடிகரும் நம்ம அஜித் சார் தாங்க. அஜித் சார் ஜெர்மனி, மலேசியா உள்ளிட்ட பல்வேறு வெளிநாடுகளில் நடைபெற்றுள்ள கார் பந்தயங்கள்ல கலந்துட்டு இருக்காரு. 2003 ஃபார்முலா ஆசியா BMW போட்டியில கலந்துக்கிட்டாரு. 2010 ஃபார்முலா 2 போட்டியில 2 இந்தியர்களான அர்மான் இப்ராஹிம், பார்த்திவா சுரேஸ்வரன் இவங்க 2 பேரோட பந்தயத்துல பங்கேற்றாரு. 2025 இவருக்கு பத்மபூஷன் விருதும் கிடைச்சிருக்கு. இந்த பத்மபூஷன் அவார்டு இந்திய அரசால வழங்கப்படக்கூடிய ஒரு சிவிலியன் அவார்டு. இது இந்திய அரசால வழங்கப்படும் விருதுகள்ல பாரத ரத்னா, பத்ம விபூஷன் ஆகிய உயரிய விருதுகளுக்கு அடுத்தபடியாக 3வது உயர் விருதாகும். எந்த ஒரு துறையிலுமே சிறந்து விளங்கக்கூடிய ஒருவருக்கு இந்த விருது ஆண்டுதோறும் வழங்கப்படுகிறது. அஜித் சாரு இந்தியாவின் செகந்தராபாத் நகர்ல ஒரு தமிழ் தந்தைக்கும் ஒரு ஹிந்தி தாய்க்கும் 2வது மகனா பிறந்தாரு. இவர் தமிழ் திரைப்படங்கள்ல நடிக்கிறது மூலமா தமிழ் பேச கத்துக்கிட்டாரு. 1986 உயர்நிலை கல்வியை நிறைவு செய்யாமலேயே கல்வியை இடைநிறுத்தினார். அமர்கலம் திரைப்படத்துல நடிக்கும் போது நடிகை சாலினியை காதல் திருமணமும் செஞ்சுக்கிட்டாரு. இவங்களுக்கு அனேசுகா அப்படிங்கிற பெண் குழந்தையும் ஆத்விக் அப்படிங்கிற ஆண் குழந்தையும் இருக்காங்க. அஜித் சார் லைஃப்ல இருந்து நாம கத்துக்க வேண்டிய 7 முக்கிய பாடங்கள் என்னன்னா, அவரோட விடாமுயற்சியால அவருடைய வாழ்க்கை நமக்கு கற்பிக்கும் முதல் பாடமே விடாமுயற்சி தான். ஆரம்பத்துல பல தோல்விகளை சந்திச்சாலும் மனம் தளராம தனது முயற்சியை தொடர்ந்து கொண்டே இருந்தவர். மாடலிங் துறையில இருந்து சினிமா துறைக்கு வந்த அவரு ஆரம்பத்துல பல படங்களில் சிறிய கதாபாத்திரங்களா நடிச்சாரு. அமராவதி திரைப்படம் அவருக்கு ஒரு திருப்பு முனையா அமைஞ்சிச்சு. அதன் பிறகு காதல் கோட்டை, காதல் மன்னன் போன்ற படங்கள் அவரை ஒரு முன்னணி நடிகரா மாத்துச்சு. பாயிண்ட் நம்பர் 2, தன்னம்பிக்கை தான் இவருடைய மிகப்பெரிய பலம். எந்த ஒரு சூழ்நிலையிலும் சரி தனது தன்னம்பிக்கையை அவர் இழந்ததே கிடையாதுங்க. விஸ்வாசம் படத்துல சண்டை காட்சியில நடிக்கும் போது அவருக்கு காயம் ஏற்பட்டுச்சுன்னு நம்ம எல்லாருமே கேள்விப்பட்டோம். ஆனா அவர் அதை பொருட்படுத்தாம தனது தன்னம்பிக்கையால படத்தை வெற்றிகரமா முடிச்சு தந்தாரு. இவருடைய கடின உழைப்புக்கு ஈடு இணையே இல்லைங்க. ஒரு படத்துக்காக அவர் எவ்வளவு கடினமா உழைக்கிறாரு அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். பில்லா படத்துல தன்னுடைய உடல் எடையை குறைச்சி 6 பேக் கொண்டு வந்திருந்தாரு. வேதாளம் படத்துல சண்டை காட்சிகள்ல டூப் இல்லாமலே நடிச்சாரு. இது எல்லாமே ஹார்ட் ஒர்க்கிங்க்கு பெஸ்ட் எக்ஸாம்பிளா இவர் இருக்காரு அப்படிங்கிறது தான் அர்த்தம். இவர்கிட்ட இருந்து நாம கத்துக்க வேண்டிய 4வது விஷயம் என்னன்னா சிம்பிளிசிட்டி. இவர் எவ்வளவு வரிய உச்சத்துக்கு போனாலும் அவருடைய எளிமையான வாழ்க்கையை வாழ்ந்துட்டு தான் இருக்காரு. ஆடம்பரத்தை அவர் விரும்புறதே கிடையாது. பொது இடங்கள்ல அவர் எளிமையா நடந்து கொள்வதை நம்ம பார்க்க முடியும். தன்னுடைய ரசிகர்கள் கிட்ட அவர் ரொம்ப நெருக்கமாவும் இருக்காரு. இவர்கிட்ட இருந்து நாம கத்துக்க வேண்டிய இன்னொரு நல்ல விஷயம் என்னன்னா நேர்மை. இவர் எப்போதுமே நேர்மையா இருக்க விரும்புறாரு. இவர்கிட்ட பழகிறவங்க மட்டும் இல்ல, இவருடைய ரசிகர்களும் இவர்கிட்ட பிடிச்ச விஷயம் என்னன்னு கேட்டா நேர்மைன்னு தான் சொல்லுவாங்க. தன்னுடைய கருத்துக்களை அவர் வெளிப்படையாக பேசுறாரு. யாரையும் அவர் காயப்படுத்த ஒருபோதும் விரும்புறதில்லை. இவர்கிட்ட இருந்து நாம கத்துக்க வேண்டிய இன்னொரு நல்ல விஷயம் என்னன்னா மற்றவங்களுக்கு உதவி செய்யறது. மற்றவங்களுக்கு உதவி செய்யறதுல எப்போதுமே ஒரு முன்னணியில இருக்காரு. பல தொண்டு நிறுவனங்களுக்கு அவர் உதவி செஞ்சிருக்காரு. தனது ரசிகர் மன்றங்களை அவர் கலைச்சாரும் சம்பாதிக்கிற பணத்தை சமூக சேவைக்கு பயன்படுத்திட்டு தாங்க இருக்காரு. அஜித் சார் கிட்ட இருந்து நாம கத்துக்க வேண்டிய 7வது நல்ல குணம் என்ன அப்படின்னாக்க குடும்ப பாசம். அஜித் சாரு தனது குடும்பத்தின் மீது அதிக பாசம் கொண்டவர். தனது மனைவி மற்றும் குழந்தைகளுடன் அவர் அதிக நேரம் செலவிடுறாரு. தனது குடும்பத்தினருக்காக அவர் எப்போதுமே ஆதரவாக இருக்கக்கூடிய ஒரு நல்ல சிறந்த மனிதர். அஜித் சாரோட வாழ்க்கை நமக்கு ஒரு பாடம். அவரது விடாமுயற்சி, தன்னம்பிக்கை, கடின உழைப்பு, எளிமை, நேர்மை, உதவி செய்யும் மனப்பான்மை மற்றும் குடும்ப பாசம் ஆகிய குணங்களை நாமும் பின்பற்ற வேண்டும். அவர் ஒரு ரோல் மாடல். அவரை போல நாமும் உயர்ந்த லட்சியங்களை அடையணும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காம பெல் பட்டனையும் அழுத்திடுங்க. அப்போதான் நான் போடுற எல்லா வீடியோவோட நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு வரும். மறக்காம என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்யூ.